ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேமியா செய்கிறது எப்படி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக டேஸ்டியாக சேமியா செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா இதானதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையான அளவு வெங்காயம் உங்களுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வதங்குறதுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க தேவையான அளவு. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு போட்டு நல்லா மசாலா வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை வடை போய் இந்த மசாலா வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு பாதி சேமியா செஞ்சுருக்கேன். அதனால் நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு சேமியா அதில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு அடுப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிரும். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு தட்டில் போட்டு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.